வணக்கம். நான் மங்கையர்க்கரசி. புத்தகம் வாங்குவது என்பது புது வாழ்விற்கான வழி. ஒருவரது மூளை மழுங்கி விடாமல் இருக்க புத்தக வாசிப்பே இன்றியமையாதது. புத்தகத்தில் போடும் பணம் செலவு கணக்கில் வராது. நமக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி அதை நடைமுறைப்படுத்தினால் அது ஒரு குறிப்பிட்ட பணியில் நமக்கு மூலதனமாகவே ஆகும். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. அதை ஆர்வத்துடனும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாகவும் குழந்தைகளுக்கு நாம் செய்யும் செயல்களின் காரணத்தை விளக்கி கூறுவதாலும் எல்லோரது குழந்தைகளும் ரசிக்கப்படுவர். உதாரணமாக, நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுது அர்ச்சனை செய்ய அர்ச்சனை பொருட்களை எடுத்துச் செல்வோம். அதில் வெற்றிலை, பாக்கு, பூ, தேங்காய், வாழைப்பழம் வைப்போம். வெற்றிலை வெறும் இலையாகவே வளரும். பூ பூக்காது, காய் காய்க்காது. அனுமன் அசோகவனத்தில் சீதையை வணங்கி ராமதூதன் எனச் சொன்னவுடன் சீதை அருகிலிருந்த வெற்றிலையை மாலையாக போட்டு வெற்றி உண்டாகட்டும் என்றார்களாம். பாக்கு வைப்பதனால் அனைத்தும் முழுமையடையும், வளம் பெருகும். சூரிய ஒளி பட்டவுடன் மலர்கின்றது பூ. தேங்காயும் வாழையும் கொட்டையிலிருந்து வராது. முழு தேங்காயிலிருந்து தென்னங்கன்று வரும். வாழையின் அடியிலிருந்து வாழைக்கன்று வரும். இவை அனைத்துமே புனிதமானது, அதனால் பூஜைக்கு ஏற்றது. இவ்வாறு நாம் அன்றாடம் செய்யும் செயல்களை குழந்தைகளுக்கு விளக்கி கூற வேண்டும். என்னுடைய குழந்தை வளர்ப்பில் ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு 20 கதைகள் அடங்கிய தொகுப்பை குழந்தை வளர்ப்பில் அனுபவக் கதைகள் என்ற தலைப்பில் புத்தகமாக எழுதி குமரன் பதிப்பகம் மூலம் வெளியிட்டுள்ளோம். இப்புத்தகத்தை அனுபவம் வாய்ந்த பெரியோர்கள் படிக்கும் பொழுது தங்களது மகன், மகள், பேரன், பேத்தி அவர்களுடைய சிறு வயதில் செய்த குறும்புத்தனங்கள் மனக்கண்ணில் ஓடி இதழில் புன்முறுவலை வரவழைக்கும். குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் இப்புத்தகத்தை படிக்கும் பொழுது அனைவரது குழந்தைகளும் தான் சேட்டை செய்கிறார்கள், நம்முடைய குழந்தையைப் போலவே என்ற எண்ணம் தோன்றி ஒரு தெளிவும் பொறுமையும் கிடைக்கச் செய்யும். சிறுவர்கள் இப்புத்தகத்தை படிப்பதனால் தன்னுடைய குழந்தை பருவம் முதல் இப்பொழுது வரை ஒவ்வொரு படிநிலையிலும் தங்கள் பெற்றோர்களுக்கு தாங்கள் வைத்த வேலைகளும் அதனை பெற்றோர்கள் கையாண்ட விதத்தையும் அறிந்து பெற்றோர்களின் மேல் அன்பும் மதிப்பும் அதிகரிக்கும். நன்றி.